தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். எம்எஸ் முகமது இப்ராஹிம் சாதிக் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும் துவக்க உரை ஆற்றி இருக்கிற அமைதியையே தன்னுடைய வாழ்வின் சின்னமாய் போட்டு மலேசியாவிலிருந்து பெரம்பலூர் வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கிற மௌல்வி ஹாஃபிஸ் நூர் ஜுமா பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் முகமது முஸ்தபா பாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினுடைய அற்புதமான தொகுப்பாளர், எல்லோருக்கும் அவர் பரிசு கொடுத்தார், அவருக்கு யார் பரிசு கொடுப்பார் என்று தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மட்டும் பரிசை ஆதரவு வைத்து இத்தனை மாணவர்களையும் அழகாக உருவாக்கி இருக்கிற எங்களது அருமைக்குரிய இளவல் தமிழகம் வருங்காலத்தில் அவர் கையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் மௌல்வி ஹாஃபிஸ் காரி மக்கா மஸ்ஜிதினுடைய இமாம் ஆர் முகமது அப்ராருல் ஹக் ரஷாதி மலாகிரி பிஏ ஹஜ்ரத் அவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற மௌல்வி எம் முகமது ஹுசைன் மன்பகி அல் மக்கா தீனியாத் பாடசாலை அவர்களுக்கும் இதையெல்லாம் முத்தாய்ப்பாய் தாண்டி இருக்கிற மூர்த்தி சார் தமிழகத்தில் இதுவரைக்கும் எங்க இருந்தார்னு தெரியல. உண்மையில் வரலாறை அழகாக நேரம்தான் இங்கு கொடுக்க முடியவில்லை என்று நான் நினைக்கிறேன். அற்புதமாய் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கிற வார்த்தைகளால் புகழ முடியாத கண்ணியத்திற்குரிய அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்பந்தட்டை அதனுடைய தகுதிமிக்க பேராசிரியர் உயர்திரு முனைவர் கே மூர்த்தி அவர்களுக்கும் ஃபாதர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க பேரு அடைக்கல் சாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஏராளமான ஆலிம் பெருந்தகைகள் அப்துல் சலாம் ஹஜ்ரத் அவர்களிலிருந்து எங்களை எல்லாம் குவைத்துக்கு அழைத்து அழகு பார்த்த மீராசா ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட ஆலிம் பெருந்தகைகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், பட்டம் வாங்குகிற ஆலிமாக்கள், நாசிஹாக்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. பெரம்பலூருக்கு வருகிற போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும், ஒரு துஆவும் செய்து கொள்வேன். குவைத்திலே இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் இருந்தால் ஓடி ஓடி ஆடி பணி செய்த சிராஜ் சகோதரன் இன்றைக்கு அவர் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கிடுவார்கள். சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த இளைஞரை நினைத்து துஆ செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான தருணம். சமூக மேம்பாட்டில் மதரசாக்களும் மக்தபுகளும் என்றெல்லாம் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2-3 தலைப்பு. அதனால பணியிலையும் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். 9:15 முடிச்சிருவேங்கிற உத்தரவாதத்தோடு. என்ன அதற்கு முடிச்சிருக்கிறாரு, எப்ப முடிப்பாரோ தெரியலையே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நிகழ்வுகள்லாம் இருக்கா இல்லையா? என் வார்த்தைகளை துவக்குகிறேன். குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கிற பயன் என்ன? இந்த பட்டம் பெற்று செல்லுகிற மாணவிகளுக்கு சில உபதேசங்கள், வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பது குறித்து சில தகவல்கள், இதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. காரணம், மைக்குக்கே பிடிக்கவில்லை. ஆமா,
காரணம் அதை விட்டு நான் கையில பிடிச்சுக்கிறேன். உலக பொதுமறை அல் குர்ஆன் சமூகத்திற்கு வாழ்வியல் சட்டங்களை சொல்லித் தருகிற அற்புதமான வாழும் அற்புத வேதம் அல் குர்ஆன். 205 பிள்ளைகள் ஓதி இருக்கிறார்கள் என்று கேட்கிற போது மனம் சந்தோஷம் அடைகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகிற போது சொன்னார்கள், இவர் அம்பானி குடும்பம்னா எவ்வளவு சந்தோஷம். அம்பானி குடும்பம், அதுல என்ன பெரிய பெருமை இருக்க? சென்னையில நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், நிலமுலங்களுக்கு சொந்தக்காரர். எப்ப பேசினாலும், ஹஸ்ரத் நான் அண்ணா நகர்ல 4 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், நான் வளசரவாக்கத்துல ஒரு 3 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், ஈசிஆர்ல ஒரு 2 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் சொல்லுவார். அவரை பார்த்து நான் ஒரு நாள் சொன்னேன், அந்த இடமும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது, நான் தான் உங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் தான் உங்க அப்பாவை வாங்கி போட்டிருக்கிறேன், உன்னையும் ஒரு நாள் வாங்கி போடுவேன். இதில் என்ன பெருமை இருக்கிறது? ஆனால் குர்ஆன் உள்ளவர்கள் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ரப்பின் குடும்பம். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் லாபம் தருகிற வியாபாரம் உலகத்தில் இல்லை. ஆனால் குர்ஆன் ஓதுபவர்கள் திஜாரத்தே லன்தபூர், அழியாத லாபத்தை பெறுகிற வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. இந்த குர்ஆனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் பெரும்பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு இணையதளம் வந்ததற்கு பிறகு பாவங்கள் என்பது அதிகரித்திருக்கிறது, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆபாசங்கள் ஒரு பக்கம் அள்ளி போடப்படுகிறது. இணையதளம் வந்ததற்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் அமேசானில் வாங்கினால்தான் பெருமை, பிளிப்கார்ட்டில் வாங்கினால்தான் பெருமை என்ற நிலைக்கு சமூகம் செல்லுகிறது. குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லி வளர்த்த காலம் மாறி போனது. கதை சொல்ல ஆள் இல்லாததால் சிங்கங்களும் புலிகளும் வந்து கதை சொல்கிறது. கேம் என்று வைத்துக் கொண்டு தாத்தாவும் பாட்டியும் பிடிக்கவில்லை, கதை சொல்லி உறங்க வைத்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அதனால் அன்புக்குரியவர்களே, சிங்கமும் புலியும் நாயும் கரடியும் கதை சொல்லி உறங்க வைக்கிறது. இப்படி ஒரு மோசமான காலத்தில் இவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனை வழங்கி இருக்கிறார்கள் என்றால் இதுவே மகத்தான வெற்றி என்று நான் கருதுகிறேன். இந்த குழந்தைகளை உருவாக்கிய ஆசிரியர்கள் உண்மையில் பாராட்டுக்குரியவர்கள், நிர்வாகிகள் போற்றுதலுக்குரியவர்கள், இல்லைன்னே சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. 2-3 நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிறேன். குர்ஆன் என்பது ரொம்ப லேசான மொழி, லேசான நூல். முகமது அலி ஹாஜியார் என்று ஒருவர் இருந்தார் கோவையில். 76 வயசிலே அவர் இறந்து போனார். 70 வயசிலே அவரை சந்திக்கிற சூழல் ஏற்பட்டது. 70 வயசு சந்திக்கிற போது பொதுவாகவே பெரியவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, பிளாஷ்பேக் கேட்டால் அழகாக சொல்லுவார்கள். ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறினீங்கன்னு பெரியவங்களை கேளுங்க, 1000 வழிகள் நமக்கு அடித்து தருவார்கள், அள்ளி சொல்லுவார்கள். அவர்கிட்ட, ஹாஜியார் நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளானீங்க? ஹஸ்ரத் நான் திருநெல்வேலியில இருந்து ஒரு ஒட்டி சாக்கு தான் தூக்கிட்டு வந்தேன், இந்த கரும்பு கடை ஓரத்துல கடை போட்டேன், அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், இன்னைக்கு 8 கடை இருக்கு, 70 பேர் என்கிட்ட வேலை செய்யறான். ரொம்ப சந்தோஷம் ஹாஜியார், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இந்த 70 வயசுல குர்ஆனில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? இது முடிஞ்சு போச்சு உலகம், இனி இறக்க போகிறோம். குர்ஆனில் எவ்வளவு தெரியும்? 70 வயதில் 15 வயது விளையாட்டு பருவம் விட்டுவிடுங்கள். பாக்கி இருக்கிற 55 ஆண்டுகளில் 55 சூரா தெரியணுமா இல்லையா? முன்னாடி இருந்து பக்கரால இருந்து விட்டுருவோம், பின்னால இருந்து ஒரு 55 சூரா குல்லௌது பிரபில் பலக்கு குல்லௌது பிரபில் நாஸ் எத்தனை தெரியும்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, என் வண்டி 4 சூறாவுல தான் ஓடுது,
அல்ஹம்து சூரா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹ். அப்ப சொன்னோம், அல்லாஹ்ட்ட போய் இந்த பதிலை சொல்ல முடியுமா? இறந்ததற்கு பிறகு இந்த பதிலை சொல்ல முடியுமா? இது சரிதானா என்று 70வது வயதிலே பேசிவிட்டு சொல்றோம். 76வது வயதிலே இது போன்ற ஒரு நிகழ்வில் அவர் ஹாஃபில் பட்டம் பெறுகிறார். 6 வயதில் அவர் ஹாஃபில், 76 இறக்கிற போது அவர் குர்ஆனை மனனம் செய்தார். முடியாது என்பதே இல்லை. நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதுதல், பார்க்குதல், படித்தல், சிந்தித்தல், அமல் செய்தல், இதுவெல்லாம் வந்துவிட்டால் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சிறப்பு, மறு உலகத்திலும் சிறப்பு என்பதில் சந்தேகம் இல்லை. பட்டம் வாங்குகிற பெண்மணிகளே, இங்கிருந்து புறப்படுகிற போது நீங்கள் 11 தன்மைகளை, 11 பெண்களுக்கு சம்பந்தமான 11 தன்மைகளை எடுத்து செல்ல வேண்டும். அன்னை கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலே பாசிட்டிவ் மனப்பான்மை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையிலிருந்து வருகிற போது யாரையோ ஒருத்தரை பார்த்தேன், அதனால பயந்து போயிட்டேன், போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொல்ல, நம்ம பெண்களா இருந்தா ஏயா மலைக்கு போனேன், ஏதோ ஒண்ணு புடிச்சிருச்சு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்கள் உறவுகளை நேசிக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதிக்கிறீர்கள், அடுத்தவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டவர்கள், விருது கொடுக்கிறீர்கள், நல்ல காரியம் அத்தனையும் செய்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எந்த இல்லத்தில் மனைவியினுடைய பாசிட்டிவ் சிந்தனை இருக்கிறதோ அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. பெருமானாரும் எப்பொழுதும் இதே சிந்தனை தான். 1,24,000 தோழர்கள், அவர்களில் ஒருவரையாவது குறை சொல்லி இருக்கிறார்களா? யோசிச்சு பாருங்க, யாரையாவது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு. பின்னாடியே ஒருத்தர் வந்தார், இப்பதான் இவர் ஆஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் ஆக்குண்டார். அப்ப பார்க்கிற பார்வையே குறை பார்வை இல்லையா? நிறைய பெண்கள் மாமியாரை பார்க்கும் போதே ஒரு மாதிரி தானே பார்க்கிறோம். இந்த குறை பார்வை. நான் பெரம்பலூர் பெண்களை சொல்லவில்லை, நீங்கள் எல்லாம் அவுளியாக்கள். ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? பங்கிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த பாசிட்டிவ் மனப்பான்மை என்பதை அன்னை கதீஜா ரலியல்லாஹுவிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை சௌதா ரலியல்லாஹுவிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் குடும்ப பெண்கள், விட்டுக் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. நீங்க படிச்சிருக்கீங்க, ஆனா சமையல் கேட்ல பார்க்கவும் செஞ்சிருக்கிறீங்க. இந்த தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் பாருங்களேன். தக்காளி சட்னி அப்படி போட்ட உடனே மிக்சில லேசா ஒரு அடி, உடனே என்ன ஆயிடும்? அரைக்கப்பட்டு விடும். ஆனா அந்த தேங்காய் சட்னி போட்டு கொஞ்சம் சுத்துன்னு சுத்தணும். அப்ப விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய் விடுகிறது. விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெடுவதில்லை, கொஞ்ச நேரம் தாங்கி நிற்கிறது. நம்ம சட்னி கூட அழகான பாடம் நமக்கு சொல்லி தருகிற போது, வாழ்க்கையில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டுமா இல்லையா? அருமைக்குரிய பட்டம் வாங்கி கொண்டு சமூகத்திற்கு இந்த கருத்துக்களை, மார்க்கத்தை எடுத்து செல்லுகிற நாசிகாக்களே, நீங்கள் விட்டு கொடுக்கும் மனதோடு சமூகத்தை அணுக வேண்டும். மூன்றாவதாக ஆயிஷாவின் கல்வி ஞானம். இன்னையோட முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டு பட்டத்தை வாங்கியாச்சு. 4 வருஷம் நம்மளை போட்டு பாடா படுத்துனாங்க. பொதுவாகவே எங்கே கஷ்டங்கள் இருக்கிறதோ அங்குதான் உயர்வு இருக்கும். இவ்வளவு பேர் மேல உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னா இந்த மதரஜாவில போட்டு என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முனீரஜத்து அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கட்டும், மொட்டை அடிச்சு துப்பாவை போட்டு படா படுத்தி என்னென்ன வேலை இன்னைக்கு வரைக்கும் அசான் செஞ்சிட்டு இருக்காங்க. காரணம், தமிழன் அன்றைக்கே சொல்லி இருக்கிறான், இந்த எண்ணெய்க்கு தண்ணிக்கு சண்டை வந்துருச்சான். அப்ப தண்ணிக்கு மேல எண்ணெயை ஊத்துனாலும் எண்ணெய்க்கு மேல தண்ணியை ஊத்துனாலும் எது மேல இருக்கும்? எண்ணெய் தான் மேல இருக்கும். அப்ப தண்ணி என்ன அநியாயமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நீயே மேல இருக்கிற. அப்ப அந்த என்ன சொல்லுச்சான், நான் உயர்வான தேங்காயாய் மேலே இருந்தேன்,
மரத்தின் உச்சத்தில் அதை பிடுங்கி சூரிய வெளியில் போட்டு கொப்பரையாக மாற்றி கடைசியில் என்னை போட்டு செக்கிலே அரண்டு அரைச்சு புளி புளி என்று புளித்தாங்க. அத்தனைக்கும் நான் விட்டு கொடுத்தேன், அதனால் நான் உயர்ந்திருக்கிறேன். அன்னை ஆயிஷா வாழ்க்கை முழுவதும் விட்டுக் கொடுத்தார்கள், அதனால் கல்வியில் உயர்ந்திருந்தார்கள். மூர்த்தி சார் சொல்லும் போது சொன்னாரே, மனிதனின் உயிர் கல்விதான், மனிதனின் உயிர் கல்வி. ஆனா அந்த கல்விக்கு இந்த சமுதாயம் செலவே அளிக்கல. நான் ஒரு இடத்துல சொன்னேன், அது விமர்சனமாகவும் ஆனது இருந்த போதிலும் சொல்கிறேன். நோம்பு கஞ்சிக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நம்ம சமுதாயம் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு செலவழிக்கிறது தெரியுமா? ரமலான் வரப்போகுது, ஒரு நோம்பு கஞ்சிக்கு முழு தமிழ்நாட்டுக்கும் ஆகிற செலவு 8 கோடி. அப்ப 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 24 240 கோடி கஞ்சியை குடிச்சே கழிச்சிருக்கிறோம். இந்த கஞ்சி உருவாகி ஒரு 200 வருடம், 200 வருடமும் இந்த சமூகம் செலவழிக்கிறது. காசு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த சமூகத்துக்கு எல்லாருக்கும். ஆனா ஒரு கல்லூரி இருக்கிறதா? ஒரு கல்லூரி இருக்கிறதா? எத்தனை காலேஜ் 240 கோடியில கட்டலாம், எத்தனை கல்லூரிகளை கட்டலாம், என்னென்ன செய்யலாம். அன்பிற்குரியவர்களே, கல்விக்கு என்றால் காசு இல்லை, சோறு என்றால் காசு. இது என்ன கான்செப்ட்னே தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தில் சிறந்த தர்மம் எது தெரியுமா என்று நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் சொன்ன தலைவனை பார்க்கவே இல்லை. தர்மத்தில் சிறந்த தர்மம் அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு கல்வி தர வேண்டும். நான் இன்னொருத்தருக்கு, அவர் இன்னொருத்தருக்கு. நபிகள் நாயகம் மதீனாவிற்குள் நுழைகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர். 27 பேர். 10 வருடம் பெருமானார் இறக்கிற போது, மறைகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் கல்வியாளர்கள். 10 ஆண்டுகளில் சமூகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்றால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும். இதை இந்த சமூகம் உணர வேண்டும். இந்த கல்வியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அப்ப நாம யாருங்கிறத உணரணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு. ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் நல்லா இருக்கு, பல பலன்னு இருக்கு. ஒரிஜினல் நகையை விட அந்த எந்த கவரிங் நகை என்னமா இருக்கு. நீங்க சாதாரணமா பார்க்கலாம் வாழ்க்கையிலேயே. ஒரு ஆள் இருக்கிறாருன்னா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கிற 10 பேர் 10 மருத்துவம் சொல்லுவாங்க. டாக்டர் மருத்துவம் சொல்லுவாரு, அஜர்த்து மருத்துவம் சொல்லுவார். அப்ப இவர் வந்து அஜர்த்து டாக்டர். இன்ஜினியரும் மருத்துவம் சொல்லுவார். அவர் யாரு? இன்ஜினியர் டாக்டர். வக்கீலும் மருத்துவம் சொல்லுவாரு, இதை வந்து இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கணும். அப்ப வக்கீல். அப்ப ஒரிஜினல் டாக்டர் யாரு? இந்த சமூகத்துல நடந்திருக்கு. இந்த ஒரிஜினலை விட இந்த டூப்ளிகேட் நல்ல வேலை செய்யும். ஒரு ஆள் போட்டான், இன்ஜினியர் டாக்டர் ஆயிட்டான். இன்ஜினியர் டாக்டர். என்கிட்ட பேஷண்ட் வந்து பார்த்தா 500 ரூபாய், ஆனா நான் பார்த்தது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா 1000 ரூபாய் தர்றேன். எனக்கு ஃபீஸ் 500, என்கிட்ட பார்த்து சரியாகலைன்னா 1000. பக்கத்துல இருக்க ஒரிஜினல் டாக்டருக்கே வயிறு கலக்கிருச்சு. நேரா போனா நம்மளே போயிடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேரா போய், டாக்டர் இப்ப இந்த இன்ஜினியர் டாக்டரை பார்த்து, எனக்கு நாக்குல சுவையே இல்ல, அந்த சுவை வரணும், என்ன செய்யறது? உடனே இவன் பார்த்தா அந்த 30ஆம் நம்பர் பாட்டில தூக்குனான். தூக்குன உடனே நாக்கை இன்ஜின் ஊத்துனா பெட்ரோலை ஊத்தினான். பெட்ரோலை ஊத்துனா, பாவி பெட்ரோலை ஊத்துறீங்க, சுவத்துல எரிஞ்சிருச்சு, 500 ரூபாய் கொடு. வேற வழி இல்லையே. அடுத்து 1 வாரம் கழிச்சு போயிருக்கிறான், இந்த டாக்டரே போயிருக்கிறான் இன்ஜினியர் டாக்டர்கிட்ட. எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போகுது, ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது, கொஞ்சம் பாருங்கன்னு. அந்த 30ஆம் நம்பர் பாட்டில தூக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு? குப்புடு வெந்துச்சு. அட பாவி, அன்னைக்கு தான் பெட்ரோலை தூக்குனேன், ஞாபகம் வந்துருச்சு, கொடு 500 கொடு. வேற வழி இல்ல. அடுத்து ஒரு மாசம் கழிச்சு போய் கண்ணு தெரியலன்னு போயிருக்கிறான் இவன்கிட்ட. இதே டாக்டர் எப்படியாவது ஆளை காலி பண்ணி, கண்ணு தெரியலன்னு போய் நின்னா, இவன் பார்த்தான், எனக்கு இதுக்கு மருந்து தெரியாது, உண்மையிலே மருந்து தெரியாது, அதனால தோத்துட்டேன். எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய். சரி 1000 ரூபாய் நான் கொடுத்துறேன். 2 200 ரூபாய் நோட்டத்தை கொடுத்துருக்கான்.
அவன் பார்த்த உடனே என்னடா 1000 400 கண்ணு தெரிஞ்சிருச்சு, கொடு 500. இந்த போலிகள் என்றைக்கும் நன்றாக இருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரியவர்களே, சமூகத்திலும் இருக்கிற போலிகளை விரட்டுவதற்காகத்தான் அத்தீன் நசீஹா, நசீஹா என்ற பட்டத்தை உங்களுக்கு இத்தனை பேர் முன்னிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஹப்ஸா ரலியல்லாஹுவை போல குர்ஆனோடு தொடர்பு வேண்டும். ஹப்ஸா உலகத்திலே முதல் ஹாஃபிலா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா. இதை போல குர்ஆனின் தொடர்பு. அல்லாஹு அக்பர். சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு குர்ஆனை எடுத்து வந்திருக்கிறார்கள். 7 வயதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஹாஃபிலுல் குர்ஆனாக ஆனார்கள். குர்ஆனின் தொடர்பு ஹப்ஸாவை போட வேண்டும். 5வதாக உம்மு சலமா ரலியல்லாஹுவின் மந்திர சொற்கள் உங்களுக்கு வேண்டும். எப்பயுமே தஸ்பீஹ் இருக்கணும் கையில. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது மந்திர சொல். கன்சுல் அர்ஸ் என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல எந்த தீர்க்கதரிசிகளுக்கும் கொடுக்காத ஒரு சொல். இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. குறைந்தது கவலை என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால வாழ்க்கையில அதிகமா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்பதை ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். 6வதாக உம்மு ஹபீபா, கணவனை மதித்த மனைவி. நீங்க அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பமாகுது. எல்லைகள் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது. கணவன் மனைவி ஒருவர் மற்றொருவரின் எல்லையை அறிந்திருக்கிறோமா? வீட்டுக்குள்ள கூப்பிடும் போது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கா இல்லையா? தெரியாத ஆள் வந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கு வெளியில, தெரிஞ்ச ஆள் வருது எல்லாத்தையும் பெட்ரூமுக்கு அனுப்ப முடியுமா? அங்க ஒரு எல்லை இருக்கும். வெளியே ஆள் வரைக்கும் வரணும்னா சம்பந்தபுரமா இருக்கும், எல்லை இருக்கிறது. அனைத்திற்கும் எல்லை இருக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் அந்த எல்லையில் கையாளுகிறோமா? நிறைய பெண்கள் இருப்பதால் ஒரே ஒரு வருத்தமான செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இருக்கிற ஆண்களில் 90% பேர் தன் பிள்ளைகளிடத்திலே தாயை பற்றி சொல்கிறார்கள். தாய் யாருங்கிறத சொல்றாங்க. உங்க அம்மா 9 மாசம் உன்னை சுமந்து பெற்றவடா, அம்மாவை வாழ்க்கையில மறந்துடக்கூடாதுடா. உலகத்துல சொல்லாத ஆம்பளையே இல்லை. எல்லா ஆண்களும் தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனா அருமைக்குரிய தாய்மார்களே, உங்களை பெரம்பலூர் பெண்களை விட்டுருங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க, நான் வேற ஊர பெண்ணை சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது கணவனின் பெருமையை சொல்லி இருக்கிறீர்களா பிள்ளைகளிடத்துல? உங்க அத்தா சாதாரண ஆள் இல்லடா, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாரா. நான் உங்களை வயிற்றிலே சுமந்தேன், ஆனால் என்னையும் உன்னையும் தலையில் சுமப்பவன் உன் தகப்பன். ஒவ்வொரு தகப்பனும் தோளிலையும் தலையிலையும் சுமக்கிறான். சம்பாதிக்கிறது முழுக்க யாருக்காக? மனைவி மக்கள், மனைவி மக்கள், அத்தனையும் மனைவி மக்களுக்காக. இந்த ஆம்பளை வச்சுக்கிறது என்ன மட்டும் தெரியுமா? பிரஷர் 180, சுகர் 460, கொலஸ்ட்ரால் 300, எல்லாத்தையும் தான் வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு தான்? மனைவிக்கும் மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த தகப்பனை பற்றி தாய்மார்களே, என்னைக்காவது பிள்ளைகள்கிட்ட சொன்னது உண்டா? ஆனா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா சொல்றோம்? ஒப்பனை நம்பாதடா, அது லூசு, அது பேச்சை கேட்டா நீ விளங்க மாட்டடா, ஒப்பனை ஒரு காலத்திலே நம்பாதடா. இது விளைவு என்ன தெரியுமா? நான் சிரிப்பதற்காக சொல்லவில்லை. விளைவு என்ன தெரியுமா? 60 வயதை தாண்டிய பெரியவர்கள் வீட்டில் அனாதைகளாக வாழ்கிறார்கள். தகப்பனுக்கு அருகில் அமர்ந்து பேசுகிற 10 நிமிடம் பேசுகிற பிள்ளைகள் இல்லை. ஏன்னா தகப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது என்று சொல்லியே வளர்த்ததால் அந்த தகப்பனை மதிக்காத, தகப்பனை டெரராக நினைத்துக் கொண்டிருக்கிற இளவல்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதனால அருமைக்குரிய தாய்மார்களே, தகப்பன் எல்லை என்ன, தாயின் எல்லை என்ன, ஒவ்வொன்றையும் புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு, இந்த குழந்தைகளுக்கு விளங்க வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்பதை உணர வேண்டும். இதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தெளிவாக செய்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹுவினுடைய தர்ம சிந்தனை. இயற்கையிலேயே பெண்களுக்கு தர்ம சிந்தனை இருக்கும். அது இஸ்லாமிய பெண்களுக்கு இயற்கையிலேயே கூடுதல் உண்டு. உலகத்திலேயே ஆனந்தம் எதில் தெரியுமா இருக்கிறது?
கொடுப்பதில் தான் இருக்கிறது. உயிரும் உடலும் பேசிக் கொண்டதாம். சாதி சொல்றாரு, உயிரும் உடலும் பேசிக் கொண்டதாம். அப்ப உயிர் உடலை பார்த்து சொன்னதா, உன்னை எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கிறேன், உயிர் இருக்கிறதுனாலதான் நான் சேலத்துக்கு வந்தேன், எத்தனை கிலோமீட்டர் உன்னை நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன், எனக்கு கூலி கொடு. அப்ப உடம்பு கேட்டுச்சா, உனக்கு என்ன கூலின்னு நினைச்சான், உனக்கு என்ன கூலி? அப்ப உயிர் சொன்னது, எனக்கான கூலி நான் எதில் ஆனந்தம் அடைகிறேனோ அதுதான் எனது கூலி. இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் நான் ஆனந்தம் அடைகிறேன். பணம் கட்ட பீஸ் இல்லைன்னு வந்து நிற்கும் போது ஒரு 15,000 20,000 எடுத்து கொடுக்கும் போது ஒரு சந்தோஷத்தை இறைவன் வழங்குவான். அதற்கு நிகழ் உலகத்தில் எதுவுமே இல்லை. கொடுப்பதில் சந்தோஷம். கோயம்புத்தூர்ல கங்கா ஹாஸ்பிட்டல் ஒரு வயசான அம்மா ஒரு பேரனை தூக்கிட்டு வந்து கால் உடைஞ்சு போச்சு, 70,000 ரூபாய் இருந்தா தான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு கதறிக்கிட்டு இருக்குது. அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு, ஒண்ணுமே பேசல, ஒரு செக் எடுத்தாரு, 70,000 போட்டு கொடுத்தாரு. அந்த அம்மா இங்கிருந்து அங்கிருந்து இங்க உருண்டு விடுச்சு. அப்ப அவர் போகும்போது சொல்லிட்டு போன வார்த்தை இன்னமும் நெஞ்சில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில் அடைந்ததே இல்லை. இல்லாதவருக்கு கொடுத்தல், இது தைரவர் அல்லாஹ்வின் பண்பு. அது ஜாதி மதம் வேலையே இல்லை. எல்லோருக்கும் உணவு தேவை, எல்லோருக்கும் ரத்தம் இருக்கிறது. ஜாதி மதம் பார்க்காமல் அதில் குறிப்பாக உறவுக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதை அதிகமாக்க வேண்டும். ஸைனபின் பண்பு. அடுத்து ஸைனப் பின்த் ஹுஸைமாவை போல உறவுகளை நேசிப்பவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு உறவுகளுக்குள்ள அவ்வளவு விரிசல், உறவுகளுக்குள்ள அவ்வளவு விரிசல். அருமைக்குரிய தாய்மார்களை, எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ, இந்த ஒன்றை தூக்கிட்டு போயிடுங்க. பெருமானாரினுடைய கடைசி உரை என்ன தெரியுமா? இது மாதிரி கூட்டம் 90,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 90,000 பேர். நபிகள் நாயகம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. அது ஒரே ஒருத்தர் எதிர்ச்சாரு, எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனை பார்த்து தம்பி மன்னிச்சிருங்கன்னாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்ளுகிறார். மருமையை எப்பயுமே நெஞ்சிட்டு இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். மாமனார் முந்திக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கிய கண்களோடு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள். ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. நம்ம வீட்டுக்கு போகும்போது நீங்க எல்லாம் பட்டம் வாங்குற பெண்மணிகள், வாழ்நாள் முழுக்க உறவை முறிக்க மாட்டேன். அண்ணன் தம்பி உறவு, அக்கால் தம்பி உறவு, எவ்வளவு அற்புதமான சம்பந்தப்பட உறவுகள், எவ்வளவு அழுத்தமான ஆழமான உறவுகள். அந்த உறவுகளை மதிக்கும் பண்பு நமக்கு வந்துவிட வேண்டும். மைமூனா ரலியல்லாஹுவை போல இபாதத், வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு போன்ற காரியங்களில் நம்மை ஈடுபடுத்துதல் வேண்டும். தொழுகைய முறதுக்கு மார்க்கத்தில் எதுலையுமே அனுமதி இல்லை. அதே மாதிரி நிறைய நீங்க எல்லாம் ஓதுவீங்க. ஓதுற ஆளுங்க அஜர்த்துமார்கள்ட்ட ஆலிமாக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு ஓதுங்க. ஒரு அம்மா 10 வருஷம் செலவாத்து ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அம்மாவே சொல்லி கொடுத்து, 10 வருஷமா செலவாத்து ஓடிட்டு இருக்கிறேன், வியாழக்கிழமை 1000 செலவாத்து ஓதுவேன், ஒரு செலவாத்துக்கு 400 நன்மை. சரிம்மா குடும்பா, நானும் ஓதுறேன். அந்த செலவாத்தை என்னன்னு வாங்கி பார்த்தா, சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100 செலவாத்த. அந்த அம்மா தஸ்பீஹ் வச்சுட்டு ஓதிருக்கு. சல்லி 100, செலவாத்து 100, சொல்லி 100, சொல்லாம 100, சல்லி 100, செலவாத்து. நவுதுபில்லா, ஒரு பயனும் இல்லை. அதனால் கேட்டு நீங்கள் இபாதத் செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து சஃபியா ரலியல்லாஹுவின் தியாகம். வாழ்க்கையில வாழ்றது ஒரு தடவை, அப்படி ஒரு முறை வாழுகிற போதும் தியாகிகளாக நம்மால் பல பேர்கள் பயன்பெறுகிற மரத்தை போல வாழ வேண்டும். தலைக்கிற போது தலையை வெட்டுகிறான், காய்க்கிற போது காயை என்னை கல்லால் எரிகிறார்கள், நான் பயன் தருகிறேன். நீங்க வாங்கிட்டு போனோம்னா சந்தோஷமா சொல்ல முடியாது. நிறைய கல்லறிகள் சமூகத்திற்கு வரும். ஆனால் அதையெல்லாம் பயன்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் அக்பர். நிறைவாக ஒன்று, ஜுவைரியாவை போல கலிமத்தே கஸாலா, உங்கள் பேச்சில் மென்மை வேண்டும். அருமைக்குரியவர்களே, கடினத்தால் எதையுமே செய்ய முடியாது.
அல்லாமா சாதியின் வரலாறு நமக்கு சான்று. அல்லாமா சாதி 80 வயசுல 85 வயசுல படுத்து கிடக்கிறார். அவர்கிட்ட போய் எப்படி வாழ்றதுன்னு கேட்டாங்க. அந்திம காலத்துல பொதுவாகவே பெரியவங்க எப்பயுமே சின்னதா பேசுவாங்க. ஆர்மி எதிர்த்த அவர்களிடத்துல கடைசியில் அவங்களுக்கு 80-85 வயசுல ஆர்மி எதிர்த்த ஒருத்தர் பார்க்க வந்து என் வாழ்க்கை எப்படி கழிக்கிறதுன்னு கேட்டாங்க. ஆர்மி பாபா சொன்னாங்களா, நாங்களும் கூட இருக்கிறோம், இந்த புளியங்க இருக்க இல்லையா, புளி தோல்ல ஒட்டாது, தோல் புளியில ஒட்டாது, புளி மாதிரி வாழ்ந்துக்கோன்னாங்க. காட்டுல வாழ்ற புளிய சொல்லல, மரத்தில் இருக்கிற புளி மாதிரி வாழ்ந்துக்கோ, உலகத்திலே இருக்க வேண்டும் ஒட்டாமல் இருக்க வேண்டும், எப்படி வாழ்ந்துக்கோன்னாங்க. அதே மாதிரி சாதிகிட்ட போய் 85 வயசுல அல்லமா சாதிகிட்ட போய் கேட்டிருக்கிறேன் நான் எப்படி வாழணும்னு. அவர் வாயை திறந்து காட்டி என் வாய் மாதிரி வாழ்ந்துக்க போனார். இந்த வாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட வாழலாம், அது என்ன வாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட புரியலையே நீங்க சொல்றது. சாதி கூப்பிட்டாங்களா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கியா? பார்த்திருக்கிறேன். அப்ப எனக்கு எப்படி அழகான பல்லு இருந்துச்சா, நீங்க சிரிச்சா அப்படி புலி விழுவோம், அவ்வளவு அற்புதமான பல்லு. அந்த பல்லு இப்ப இருக்கான்னு கேட்டாங்களாம். இல்ல பல்லு ஒன்ன கூட காணோம், ஆனா பக்கத்துல ஒரு நாக்கு இருந்துச்சே, அந்த நாக்கு இருக்கு இப்ப இருக்கான்னு கேட்டாங்களாம். அந்த நாக்கு இருக்கத்தானே செய்து. கடினமாக இருந்த பல் காணாமல் போனது. மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. மென்மை என்றைக்குமே இருக்கும். அதனால் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் காட்டிய வழி மென்மையோடு சமூகத்தை சந்தித்து உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களும் காட்டிய வழி இல்லையா? மென்மைன்னு சொன்னாவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. மென்மைக்கான உதாரணமாய் நம்முடைய தீர்க்கதரிசிகள் வாழ்ந்து காட்டினார்கள். அத்தனையும் பாடமாய் எடுத்துக்கொண்டு இப்பொழுது சமூகத்திற்கு செல்லுவோம். சமூக மேம்பாட்டில் நாம் களம் இறங்குவோம். ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 1000 பேருக்காவது குர்ஆன் முடித்து கொடுத்திருக்க வேண்டும். ஒரு உறுதிமொழி எடுங்க, நான் வாழ்நாள்ல ஒரு 1000 பேருக்காவது குர்ஆன் நான் முடிச்சு கொடுத்துருவேன். அதற்காகத்தான் இவ்வளவு தியாகங்கள். சமூகமே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்றால் இந்த தீனின் சுடரை சமூகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு யாரெல்லாம் உடலால் பொருளால் உள்ளத்தால் உதவினார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஈருலக வாக்கியங்களை நசீவாக்குவானாக என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை அபரார் ஹஸரத் அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டார். சின்ன பிள்ளை. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? சேலத்துக்கு தான் அவர் எப்படியாவது கூப்பிடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா பெரம்பலூர் என்னமோ இல்லையா வாக்கியம் பெற்ற ஊராக மாறி இருக்கிறது. நான் திண்டுக்கல்காரன். சேலத்துக்கு போய் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, சேலம் அபுத்தா இருந்தா தான் தெரியும். அதே மாதிரி அவர் திருச்சிக்காரரு. பெரம்பலூர் அபரார் என்ற பேருக்கு சொந்தக்காரராய் மாற வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.